இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு குழந்தைகள் நல்லபடியாக படிப்பதற்கு ஒரு தேர்வு எழுத போகிற மாணவர்கள் இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக தேர்ச்சி பெறணும்னா, நல்லபடியாக படித்து முடிக்கணும்னா, அதற்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, படிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், டிசி கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து, அது காலேஜில் தான் நாங்கள் டிசியை வாங்கிட்டோம், படிப்பு தடைபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால 6 மாதம் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா காலேஜுக்கு போனான் என் பையன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்போவுமே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது, படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, ஒரு ஜோசியர் சொன்னார், இப்போ கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும்னு சொல்கிறாரு, அதனால் கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறோன்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இல்லை, பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், அப்புறம்தான் நீங்கள் மற்ற விஷயங்களாம் படிக்க வச்சிடுங்க. பெண் பிள்ளைகளை பிஜி வரைக்குமாவது படிக்க வைக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த திருக்குறளை வள்ளுவன் துணக்காலே இல்லாமல் எழுதினார். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் படிச்சுட்டானா வாழ்க்கையில் துணக்கால் இல்லை, எந்த ஒரு காலும் துணையாக தேவையே இல்லை, தன்னுடைய சொந்த காலையே அவன் நிற்பான். அப்படின்றதுனால தான் துணைக்கால் இல்லாமல் வள்ளுவர் இதை எழுதினார் என்று பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதனால் படிப்புன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி நாம் படிச்சிடுப்பா, ஒரு பிஜியாவது முடிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க வைக்கணும். ஒருவேளை படிப்பில் கவனம் செதறுது, முக்கியமாக இந்த ராகுதசை சுக்கிரதசெல்லாம் இந்த +2 முடிப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வருகிற போது படிப்பில் கவனம் செதறுது, இல்லை மார்க் ரொம்ப குறையுது, இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போனாவே மார்க் வந்துருமா அப்படின்னா, நான் எல்லா பதிவுலையும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். கோவிலுக்கு போகும்போது படிப்பில் ஆர்வம் வரும், படிப்பில் ஆர்வம் வந்தால் மதிப்பெண் வரும், இதுதான் விஷயம். அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. திருசிறுபுலியூர் அந்த ஊர் பேர். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா? அருமா கடல் அமுதன். தாயாரினுடைய திருநாமம் ரொம்ப அழகான பேர், திருமாமகள் நாச்சியார். இந்த ஊருக்கு ஏன் புலியூர்னு பேர்? திருசிறுபுலியூர். தமிழ்நாட்டில் புலியூர் அப்படின்னு வரக்கூடிய ஊர்கள் சில உண்டு. பெரும் பற்ற புலியூர், எருக்கத்தம் புலியூர், திருசிறுபுலியூர். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் புலியூர் அப்படின்னு ஊர் இருக்கோ அதெல்லாம் வியாக்கிரபாதர் வழிபாடு செய்த ஊர். புலி வடிவத்தில் இருக்கக்கூடியவர் தான் வியாக்கிரபாதர் இல்லையா? பதஞ்சலி முனிவரையும் வியாக்கிரபாதரையும் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். வியாக்கிரபாதரை எங்கெல்லாம் போய் வழிபாடு செய்தாரோ அந்த ஊர்களுக்கு தான் புலியூர்னு பேர். இந்த ஊருக்கும் திருவாரூர் பக்கத்தில் இருக்க திருசிறுபுலியூர். இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்கிற போது இங்கே பெருமாள் பாலகனாக காட்சி தருகிறார். அதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷம். இங்கே வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பெருமாளினுடைய அருளால் படிப்பில் ஆர்வம் வரும், அவங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்றத நாம் சொல்லி வளர்க்கணும். படிப்பு தான் முக்கியம் அப்படின்றத பிள்ளைகளும் உணர்ந்து படிக்க வேண்டும். மீண்டும் உங்களை வேறொரு பரிகார முறையோடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.